संविधान को रक्षा करो, संविधान को रक्षा करो, संविधान को खत्म करना बंद करो। बचाओ बचाओ बचाओ, संविधान बचाओ, तानाशाही बंद करो, बंद करो, बंद करो, ये दादागिरी बंद करो, संविधान को रक्षा करो। நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்த காந்தி சிலையை இடமாற்றம் செய்ததை கண்டித்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அந்த சிலை இருந்த இடத்தில் போராட்டத்தை துவங்கியிருக்கிறார்கள். கையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் புத்தகத்தை ஏந்தியபடி அவர்கள் முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு எமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், அங்கு இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை கையில் ஏந்தியவாறு முழக்கங்களை எழுப்பி வராங்க இந்தியா கூட்டணி எம்பிக்கள். என்ன சொல்லி போராட்டம் நடத்துறாங்க, விவரம் என்ன? அதாவது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்றைக்கு துவங்க இருக்கின்ற நிலையில் 11 மணிக்கு நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் என்பது துவங்க இருக்கிறது. அதற்கு முன்பு இந்தியா கூட்டணி கட்சிகளை சார்ந்த எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளே ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்த காந்தியடிகளுடைய சிலை இருந்த இடத்தில் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் TR பாலு, கனிமொழி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளை சார்ந்த எம்பிக்கள் பெரும்பாலானவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் நாடாளுமன்ற வளாகத்திற்கு இருந்த காந்தியடிகளுடைய சிலைக்கு முன்பு இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் எதற்காக நடத்தப்படுகிறது என்றால், நாடாளுமன்ற அரசியல் அமைப்பு என்பது மாற்றி அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியால் கடந்த 10 ஆண்டு காலமாக இதே செய்து கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தற்போது 3வது முறையாக பதவியேற்றுக்கின்ற இந்த சூழ்நிலையில் 3வது முறையாக இதான் இந்த கூட்டணி அரசு என்பது தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இதற்கு காரணமாக தற்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் அதன் தோழமை கட்சிகளான பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த நிதிஷ்குமாரினுடைய கட்சி, அதே போன்ற ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்த சந்திரபாபு நாயுடுவினுடைய கட்சி ஆதரவுடன் ஆட்சி அமைத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் என்பது துவங்கி இருக்கிறது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற எம்பிக்கள் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட வேண்டும். அந்த வகையில் புதிய எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்காக தற்காலிக சபாநாயகர் என்பது நியமிக்கப்பட வேண்டும். 8 முறை எம்பியாக இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கொடிக்குன்னில் சுரேஷ் தான் தற்காலிக சபாநாயகராக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் மாறாக 7 முறை எம்பியாக இருந்து கொண்டிருக்கின்ற பகதூர் ஹரி மக்தாப்பை பாரதிய ஜனதா கட்சி நியமித்தது. அந்த வகையில் இன்றைய தினம் அவர் இடைக்கால தற்காலிக சபாநாயகராக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டார். காலை 10 மணிக்கு இந்த நிகழ்ச்சி என்பது குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்றது. இது ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. முக்கியமாக நாடாளுமன்ற மக்களவையில் மூத்த எம்பியாக இருக்கின்ற ஒருவர் தான் தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்படுவது என்பது வழக்கமாக இருக்கும் ஒரு செயலாக இருந்தது. ஆனால் இந்த முறை 8 முறைக்கு பதிலாக 7 முறை எம்பியாக இருந்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த பகதூர் ஹரி மகதாப்பை பாரதிய ஜனதா கட்சி இடைக்கால சபாநாயகராக தற்காலிக சபாநாயகராக நியமித்தது. இவர் ஏற்கனவே பிஜு ஜனதாதள கட்சியை சார்ந்தவர். 6 முறை பிஜு ஜனதாதள கட்சியை சார்ந்த எம்பியாக இருந்த இவர் தற்போது அந்த கட்சியில் இருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து 7வது முறையாக மீண்டும் எம்பியாக இருக்கிறார். அவர்தான் இன்றைய தினம் தற்காலிக சபாநாயகராக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டவர். இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றி அமைக்கும் செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை பறைசாற்றும் வகையில் தான் இன்றைய தினம் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய எம்பிக்கள் அனைவருமே நாடாளுமன்ற வளாகத்திற்கு உள்ளே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற தற்காலிக சபாநாயகர்களுடைய அந்த பதவியேற்பு விழாவில் இந்தியா கூட்டணி கட்சிகளை சார்ந்த எம்பிக்கள் அல்லது தலைவர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த போராட்டத்திற்கு பிறகு நாடாளுமன்ற இந்த கூட்டத்தொடர் என்பது 11 மணிக்கு துவங்கி இருக்கிறது. எம்பிக்கள் எதிர்கட்சிகளை சார்ந்த, குறிப்பாக இந்தியா கூட்டணி கட்சிகளை சார்ந்த எம்பிக்கள் அனைவரும்
ஒருங்கிணைந்து இந்த கூட்டத்தொடரில் பங்கேற்க இருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.